இந்திய ராணுவம் குடும்பத்தை துறந்து தேசத்தை காக்கும் தெய்வங்க. வணக்கம் நண்பர்களே. நாம் இங்கே நிம்மதியாக தூங்குறோம்னா அதுக்கு காரணம் -40 குளிர்லையும் சுட்டெரிக்கும் வெயிலிலும் எல்லையில் நின்று நம்ம காக்கிற ஒரு இராணுவ வீரன் தான். சொந்த குழந்தையோட பிறந்த நாள், அம்மாவோட உடல்நிலை, மனைவியோட கண்ணீர், இது எதுவுமே பொருட்படுத்தாமல் என் குடும்பத்தை விட என் தேசம்தான் முக்கியம்னு நினைக்கிற அந்த தியாகம் சாதாரணமானது இல்லை. தன்னோட வாழ்நாளில் நூற்றுக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி எதிரிகளோட குண்டுகளை தன் மார்புகளை ஏந்தி நின்ற எத்தனையோ வீரர்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க. விக்ரம் பத்ரா முதல் அபிநந்தன் வரை அவங்களோட ஒவ்வொரு கதையும் இந்திய இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். அவங்களோட இந்த ஈடு இணையற்ற தியாகத்தை கௌரவிக்க இந்திய அரசு பரம்வீர் சக்ரா, அசோக சக்ரா போன்ற உயரிய விருதுகளை வழங்குது. அது மட்டும் இல்லாமல் வீர மரணம் அடைந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு நிதியுதவி மற்றும் வேலை வாய்ப்புகளை உறுதி செய்யுது. ஆனால் அவங்க சிந்தின ரத்தத்துக்கு நாம் கொடுக்குற எந்த பொருளும் ஈடு இணையே ஆகாது. கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இராணுவத்தில் சேர்றது ஒரு வேலை இல்லை, அது ஒரு லட்சியம்னே சொல்லலாம். நாட்டுக்காக வாழணும்னு நினைக்கிற ஒவ்வொரு இளைஞனும் ஒரு போர் வீரன் தான். வீரர்களுக்கு நம்ம மரியாதையை செலுத்துவோம். ஜெய் ஹிந்த். இந்த மாதிரியான தேசப்பற்று வீடியோக்களுக்கு மாணிக்கம் வியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.